ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். புதினா கொத்தமல்லி தழை சட்னி, முட்டை குழம்பு, ரசம்னு 1 by 1 ரெசிபி பார்க்கலாம் வாங்க. முதல்ல புதினா கொத்தமல்லி தழை சட்னி ரெசிபி பார்க்கலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன், எந்த அளவு எடுத்திருக்கேங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. இந்த சட்னியை வெறும் 15 நிமிஷத்தில் செஞ்சுட்டேங்க. ரொம்ப ஈஸியும் கூட. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. வடைச்சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வர கொத்தமல்லி, சீரகத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, வர மிளகாய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் இல்லாட்டினா பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கிட்டேன். சின்ன வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. தக்காளி பச்சை வாசனையும் போகணும், மசிஞ்சு நல்லா வேகணும். அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வதக்கினோம்னா நல்லா மசிஞ்சு வெந்துடும். கொஞ்சமாக இப்போ கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். மறுபடியும் உப்பு தேவைப்படும், சட்னி ஆட்டும் போது கூட சேர்த்துக்கலாம். கையோட புளியும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கிட்டேன். தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் கழுவி வச்சுருக்க புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு 2-3 செகண்ட் வதங்கினா போதும். கொத்தமல்லி தலையோட பச்சை வாசனை அடித்தாதான் இந்த சட்னியை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சட்னினாவே என்ன பண்ணுவாங்க, வறுத்து எல்லாம் தனித்தனியாக ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் அரைப்பாங்க. நான்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டேங்க, ஒட்டுக்கா எல்லாத்தையுமே வதக்கிட்டு ஆட்டிடுவேன். சட்னி தாளித்து கொட்டுவாங்க. நான் ஃபஸ்ட்டே தாளிச்சறனால மறுபடியெல்லாம் தாளிப்புலாம் கொடுக்க மாட்டேன். இப்படியே நான் அரைச்சி நாங்கள் தொட்டு சாப்பிட்டுப்போம். இதுவும் சூப்பராக இருக்கும். புதினா கொத்தமல்லி தழை வதங்கிருச்சு. இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சிடலாம். ஆறின புதினா கொத்தமல்லி தலையை அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துட்டு முதல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து அரைச்சோம்னா தேங்காய் அரைப்படாது. முதல்ல தேங்காவை ஆட்டினதுக்கப்புறம் ஆற வச்சுருந்த புதினா கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணி வடைச்சட்டிலே கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றி சட்னி ஆட்டிக்கோங்க. ஒரு சில பேர் சட்னி கெட்டியாக இருந்தால் சாப்பிடுவாங்க, தண்ணியாட்டம் இருந்தால் சாப்பிடுவாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த புதினா கொத்தமல்லி தழை சட்னி சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. தோசைக்கு இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். நான் இன்னொரு டைப்பில் ஆட்டுவேன், அது என்னோடய ஹஸ்பண்டுக்கு டிஃபனுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது, சாதத்துக்கு தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி இந்த இட்லிக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபிக்கு போயிடலாம். முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரே வடைச்சட்டியே வாஷ் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. அதே வடைச்சட்டிலே தான் செஞ்சேன். பாருங்கள், முட்டை குழம்புக்கு எந்த அளவுக்கு முட்டை, வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. வதக்கிட்டு அரைக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துக்கிட்டேன். தாளிக்கிறதுக்கு மட்டும் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வதக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வடைச்சட்டி வச்சு எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் கலந்து எடுத்துருந்தேன் இல்லைங்க, அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேங்க. 11 முட்டை எடுத்துக்கிட்டேன். ஏதாவது 1-2 முட்டை கரைஞ்சி போயிடலாம். கரைஞ்சாலும் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். ஏன்னா தண்ணியாட்டம் வைப்போம், அது கரையும் போது என்ன ஆயிரும், நம்மளுக்கு குழம்பு நல்லா கெட்டியாக கிடைக்கும். எங்கள் அத்தை மாமாவுக்கும் கொடுக்கணும். ஆளுக்கு 2 முட்டை கணக்கு வச்சு குழம்பு வச்சேன். குழம்பு சேர்த்து வச்சுட்டா நைட்டுக்கும் இதையே வச்சு சாப்பிட்டுக்கலான்னு அதிகமாக தான் குழம்பு வச்சேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து லைட்டாக வதங்கினா போதும். எப்படி இருந்தாலும் மறுபடியும் குழம்பு தாளிச்சு விட்டு அதோடு சேர்ந்து கொதித்து வேக போகிறதான், அதனால் லைட்டாக வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடணும். அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். மசாலா சூடு ஏறினா போதும், ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில்
கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளி மசாலாலாம் அதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அந்த வடச்சட்டிலே கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த அரைச்ச விழுதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த மிக்ஸி ஜார்லேயே தான் ரசம் வைக்கிறதுக்கும் அரைக்கணும். அதுவும் இல்லாமல் 9 மணி வேற ஆகிற மாதிரி இருந்தது. எனக்கு 9 மணி பக்கம் வந்தாவே ஏதாவது கரண்டு போயிருங்கிற ஒரு பயமும் இருக்கும். கரண்டு சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் முதல்ல முடிச்சுக்கணும்னு நினப்பேன். அதனால தான் குழம்புக்கு அரைச்ச அந்த விழுதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு ரசத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் குழம்புக்கே தாளித்து விட்டேன். குழம்புக்கும் தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வடைச்சட்டி வச்சு எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துட்டு கருவேப்பிலை பெரிய வெங்காயம் அதையும் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் தான் கொதிக்கும் போது கொஞ்சம் கெட்டியாகும். அப்புறம் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றும் போதும் கெட்டியாகும். இந்தளவுக்கு தண்ணி விட்டுட்டு உப்பு ஓரளவுக்கு தாராளமாகவே சேர்த்துக்கிட்டேன். குழம்புக்கு மட்டும் உப்பு போட்டோம்னா அதுக்கப்புறம் மறுபடியும் உப்பு போடணும். அதனால தான் ஒட்டுக்கா சேர்த்தியே உப்பு போட்டேன். முட்டையை உடச்சி ஊற்றும் போது முட்டையிலையும் அந்த உப்பெல்லாம் அப்போ தான் இறங்கும். மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் கறி மசால் தூளும் சேர்த்துக்கிட்டேன். இந்த கறி மசால் தூளோட ஃப்ளேவர் முட்டை குழம்புக்கு சூப்பராக இருக்கும். எந்த ஒரு குழம்பாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷ்ஷாக தேங்காவை உடச்சி ஆட்டி ஊற்றி வைக்கிறத விட தேங்காவை உடச்சிட்டு தண்ணியில் நல்லா தேங்காவை கழுவிட்டு ட்ரையாக விட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க. 2 நாள் அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே விட்டுட்டிங்கன்னா தேங்காய் கொஞ்சம் லைட்டாக காஞ்சாப்பில் இருக்கும். கீண்டி எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். அந்த தேங்காவில் குழம்பு வைக்கும்போது குழம்பு நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். இந்த நான்வெஜ் குழம்புலலாம் எப்படிங்க கொழுப்பு மேலே நிற்கும், அந்த மாதிரியே இருக்கும் அந்த தேங்காவில் செய்யும்போது. நம்ம குழம்புக்கு கம்மியாக எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு அந்த தேங்காவில் இருக்கிற எண்ணெயே நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். நாமெல்லாம் எப்படிங்க தேங்காவை உடச்சி வெயிலில் காய வச்சு அதை அரைச்சா எப்படி நம்ம எண்ணெய் எடுக்கிறோமோ அந்த மாதிரி குழம்புக்கு நம்மளுக்கு அதுலேருந்து எண்ணெய் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த முட்டை குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஒவ்வொரு முட்டையாக டம்ளரில் உடச்சி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா ஒரு சில முட்டைகள் கெட்டு போயிருக்கும், கடையில் எவ்வளோ நாள் இருந்துச்சுன்னு தெரியாது. அதனால் இந்த மாதிரி ஊற்றிட்டு லோ டு ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலான்னு மூடி வச்சேங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஒரு சில முட்டைகள் வேகாமல் இருந்தது. மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டேன். மொத்தமாக 15 நிமிஷம் வேக விட்டேன். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாலும் முட்டை நம்மளுக்கு முழுசாக கிடைக்காது. அதனால தான் பொறுமையாக ஒரு சில முட்டைகளை மட்டும் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வேக விட்டேன். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகுத்தூளை மேலே தூவி விட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டேன். 2 நிமிஷம் வேகட்டும்னு. சளி தொந்தரவுக்கு முட்டையில் மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் தொண்டெல்லாம் அந்த கரகரப்பெல்லாம் போகும் அப்படின்னு தான் மிளகுத்தூளியும் சேர்த்துக்கிட்டேன். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவும் அழகாக இருந்தது. அந்த கொதிச்சு வேகும்போது மேலே அந்த மிளகுத்தூளோட சேர்த்தி அந்த எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே சூப்பராக இருந்தது. உடனே சாப்பிட்ணும் போல் டெம்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. குழம்பும் ரெடி ஆயிருச்சு. லைட்டாக கிளறி விட்டேன் அந்த மிளகெல்லாம் கலங்கட்டும்னு. முட்டையெல்லாம் உடையாமல் முழுசாக வெந்திருந்தது. இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா இந்த மிளகு ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். சளி தொந்தரவு இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சீக்கிரமாக சளியும் சரியாயிரும். அதுவும் இல்லாமல் மழை பெஞ்சிட்டே இருக்கு இல்லைங்க, இந்த சில்லுன்னு இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட இந்த முட்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்டோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக. அடுத்த ரெசிபி தக்காளி ரசம் பார்க்கலாங்க. தக்காளி ரசத்துக்கு முதல்ல அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கணும். என்னோடய அத்தை வைக்கிற மாதிரி ரசம் வச்சேன். ஆனால் ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சேர்க்கல. எனக்கு என்னமோ ரசம் இது ஏதாவது கெட்டுடுமோன்னு. ஆனால் எங்கள் அத்தை வச்சா 3 நாளைக்கு கூட அந்த ரசம் வச்சுப்பாங்க.
நான் எப்பயுமே 2 நாளைக்கு மட்டும்தான் ரசம் வச்சுப்பேன். 3ஆவது நாள்லாம் புதுசாக தான் ரசம் வைப்பேன். ஒரு நாள் அவங்க வைக்கிற மாதிரியும் நான் வச்சு காமிக்கிறேன். தக்காளியோட பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம், மிளகு, வரக்கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த அளவுக்கு புளியை நல்லா கழுவிட்டு ஊற போட்டிருந்தேன். புளியை நல்லா கைவிட்டு கரைச்சிட்டு துளி கூட குப்பை ஓடு இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். அந்த வடிகட்டின புளியில் அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதையும் சேர்த்துட்டு உப்பையும் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்துட்டேன். இப்போ தாளிச்சு விட்றலாம். ரசம்னாவே நல்லெண்ணெயில் தாளிச்சு விட்டாதான் சூப்பராக இருக்கும். பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, 3 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் போட்டு லைட்டாக முருகுனாப்பில் வரும் வெள்ளையாக உருண்டு உருண்டு. அந்த சமயத்தில் கரைச்சி வச்சுருக்க புளி, தக்காளி விழுது எல்லாமே கலந்து வச்சதை இந்த பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா நுரக்கட்டி வர அளவுக்கு விட்டுடணும். புளிப்புத்தன்மைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றினா போதுங்க. அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்து ஊற்றிட்டு கொதிக்கணும்லாம் அவசியமே இல்லை. நிறைய கொத்தமல்லி தழை எடுத்து கழுவிட்டு நல்லா கையிலேயே பிச்சு போட்டுறணும் அந்த காம்போடு சேர்த்தி. இந்த கொத்தமல்லி தழை வாசனையோட ரசம் சூப்பராக இருக்கும். ரசமே இன்றைக்கி என்னமோ கமகமன்னு வாசனையாக இருந்தது. என்னோடய பசங்களுக்கு நிறைய கொத்தமல்லி தழை போட்டு செய்கிறது தான் பிடிக்கும். ரசத்தில் இருக்கிற கொத்தமல்லி தழையை தேடி தேடி எடுத்து சாப்பிடுவாங்க. ரசமும் நுரக்கட்டி ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். இந்த ரசமும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக கமகமன் வாசனையோட சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் இந்த மாதிரி தக்காளி ரசம் வச்சு பாருங்கள். இந்த வீடியோவில் போட்ட ஒவ்வொரு ரெசிபியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். புதினா கொத்தமல்லி தழை சட்னி, முட்டை குழம்பு, தக்காளி ரசம், இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் இன்னும் நிறைய வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.